ஜார்ஜியா திபிலிசியில் இருக்கோங்க. ரொம்ப ஹோட்டலில் பக்கத்துலேயே சுற்றி சுற்றி போர் அடித்து போய் இன்றைக்கி கொஞ்சம் லெங்க்த்தியாக ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கோம். ஒரு அரை மணி நேரம் வாக். எங்கே போகிறோம் தெரியுங்களா? ஒரு ரஷ்யன் ஃப்ளீ மார்க்கெட்டாக. அது என்ன ரஷ்யன் ஃப்ளீ மார்க்கெட், அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தான் கிளம்புறோம். ஆனால் அந்த வாக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்ததுங்க. அந்த ரிவர் பக்கத்துலேயே தான் போகுது அந்த ரோடு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு சப்வே தாண்டணும், அப்புறம் நேராக அங்கே ஃப்ளீ மார்க்கெட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். ஆனால் இதில் சர்ப்ரைஸ் என்ன தெரியுங்களா? முதல்ல இந்த பிரிட்ஜை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இதை தாண்டி போவோம். நாம் இது வரைக்கும் சுற்றி பார்த்த அந்த 3 முக்கியமான இடங்களையும் இங்கேருந்து நேராக பார்க்க முடிஞ்சுதுங்க. பாருங்கள், அந்த ரைட் சைட் கார்னரில் மதர் ஆஃப் ஜார்ஜியா ஸ்டாச்சு, பக்கத்துலேயே இந்த நாரிகல்லா ஃபோர்ட்டு. அந்த முதல் நாள் பார்த்தேன், இந்த சர்ச்சு கூட லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள். அது மட்டும் இல்லை, த பிரிட்ஜ் ஆஃப் பீஸ், பியூட்டிஃபுல் வியூங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட சொன்ன சர்ப்ரைஸ் இது தாங்க. இது ஒரு சப்வே. ஒரு ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறோம். ஆனால் நீங்களே பாருங்களேன், இந்த சப்வே 2 பக்கமும் எத்தனை அழகான ஆர்ட். அது மட்டும் இல்லை, எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர் சப்வேயோட கதியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நீட்டாக தான் இருக்கும், ஆனால் ஏதோ ஹாஸ்பிட்டல் மாதிரி ஃபுல்லாக அந்த டைல்ஸை போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒரு பர்சனல் ஃபீலிங்கே இருக்காது. இங்கே இதுக்காக அவங்க எவ்வளோ மெனக்கெட்டுருக்கணும் பாருங்கள். 2 சைட்லேயும் அவ்வளவு அழகான மியூரல்ஸ். ரொம்ப எக்ஸ்பென்சிவான பெயிண்டெல்லாம் பண்ணலை, பட் அழகாக அதை பண்ணி முடிச்சிருக்காங்க. இதில் நடந்து போகிறதே ஒரு நல்ல இனிமையான அனுபவமாக இருந்ததுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வாக்கில் அந்த ரஷ்யன் ஃப்ளீ மார்க்கெட்டுக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். அதை நாளைக்கு பார்க்கலாமா?